மைன்ஸ் தொழிலாளியோட லைஃப் இவ்வளோ தான். எந்த ஒரு எமர்ஜென்சி, எந்த ஒரு டேஞ்சர் ஆனாலும் யாரும் வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு யாருமே வர்றதில்ல. எக்ஸாம்பிள், ஒரு வீடு அங்கே ஃபயர் ஆச்சு, இன்னும் வந்து ஏதோ ஒரு 10 பைசா கொடுக்கல கவர்மெண்ட் சார்பாக. அதனால் வந்து நாங்களே சேஃப்டி பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து எதுவும் வராது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நாங்களே சேஃப்டி பண்ணி எங்கள் வாழ்க்கையை நாங்களே காப்பாற்றிக்கலான்ட்டு நாங்கள் பண்ணுக்கிறோம். கொண்டு கம்பி டைட்டாக கட்டிட்டு ஒரு போர்டு ஒன்று கட்டி விட்டுருக்கேன். போர்டு கொஞ்சம் இப்போ எழுதுறதுக்கு பார்க்குறீங்க யாருன்னா இங்கே போடு. நல்லா சாப்பிட்ல எங்கன்னா டேஞ்சர் போட்டுக்கிறா பாரு. இல்லை ரெடி பண்ணுறாரு நல்லா நம்ம கிட்ட சொல்லிட்டா சொல்லுங்க. இது மேல வச்சு இன்னும் உள்ள தரலாம். நான் உன் கை உள்ள போட்டேண்ணா. இன்னும் கை அந்த இந்த கை தள்ளி விட்டுருவோம். மேலே விடு. கீழே டவுன் பண்ணி தள்ளு போகுது. எக்ஸ்மாஸ் கட்டி விடு. கை இதெல்லாம் கொட்டினாங்க மண் எடுத்து கொட்டினாங்க. மேடை தானே போச்சுங்களா? கல்லு சரியுது இல்ல? கல்லு சரி இறங்குது. நான் உள்ள கல்லு ஒண்ணு இறங்குது. கல்லு ஒண்ணு அந்த கூர்கல்லு இறங்குச்சு இல்லப்போ? அந்த சைடு கல்லு இறங்கிச்சுன்னா இறங்குது. தண்ணி வந்துருக்குறோம். மேல தண்ணி வந்து மேல அதான் இறங்குது. கொப்பளிக்குது வேற. இறங்குது பண்ண கேட்டுக்கலாம். அவங்க அந்த பேப்பர் இருந்துச்சு அந்த இடத்துல பண்ண போறல மாமா வீடு பக்கத்துல இருக்கு. தூர வீடு கிட்ட எங்களுக்கு பக்கத்துலயே இருக்குது. நாங்க எப்படி உள்ள போறது வெளிய வரீங்க? அக்கா பயந்தோமா எங்க இருக்கறாங்க பாருங்க. இதெல்லாம் போட்டுட்டு இல்ல அவங்க பாக்குறப்ப இறங்கிங்க. கொஞ்சம் போய் அது மேல எத்தனை லாரி கொண்டு போட்டாங்க. சார் அது ஆதார் கார்டு போட்டோலாம் கொடுத்துங்களா? மெடிக்கல் சொல்லுங்க. அது கொஞ்சம் லாஸ்ட் டைம் கூட வந்தாங்க. வந்துட்டு போயிட்டாங்க. பிஜிஎம்எல்கார் வந்திருந்தாங்களா காலையில்? பிஜிஎம்கார் வந்தாங்க, பார்த்துறாங்க. அப்புறம் ரிப்பன் கட்டினாங்க. அதுக்கு பிறகு சிஎஸ்ஓ கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. கான்ஸ்டேபிள் வந்தான், போலீஸ் கான்ஸ்டேபிள்.
அவனும் வந்துட்டு நான் எஸ்ஐ கூட்டின்னு வரேன்னு போயிருக்காரு. அதுக்கு பிறகு பாண்டியன் வந்து பார்த்தாரு. அவர் தான் மைன்ஸ்கார் அனுப்புனாரு. இது ஒரு 3 மாசம் ஆயிருக்குங்களா? நம்ம 3 மந்த் ஆயிடுச்சு. டேட் கொடுத்தா கேட்டுக்கு பாரு. 3 மாசம் ஆயிடுச்சு. இது அப்படியே இறங்குதுங்களா கொஞ்சம் கொஞ்சமா? இறங்கி நிற்குதுண்ணா, இறங்கினே இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி சர்சார இறங்குதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமா, கடகடான்னு இறங்குச்சு. வீட்டுல யாரும் இல்லைங்க? இல்ல அது லாக் ஆயிடுச்சு. சீல் பண்ணிட்டாங்க. அப்பயே சீல் பண்ணிட்டாங்க 3 மாசத்துக்கு முன்னே. செக்யூரிட்டி சீல் வச்சுட்டாங்க, அப்புறம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. उस दिन वो पूरा सीमेंट तो डाला था ना, वो नाचन डाली टाइम तो पूरा डाला अभी भी उतर रहे सर, छोड़ा देरी देरी से उतर। यहाँ पर क्या है? कुछ पुराना आदमी को पता है क्या यहाँ पर कुछ है क्या? क्यों ऐसा हो रहा है? இது ஒண்ணும் இல்ல. ரூட்டு ஷாப்க்கு, அந்த ஷாப்க்கு போகுது. ஏற்கனவே ஒரு இது ஒரு 8 ஹெச் இறங்கிடுச்சு ஃபுல்லா. அதுக்கு பிறகு 3 மந்த்துக்கு வாட்ச் இறங்கிடுச்சு. சார் வந்து பார்த்தாரு, வண்டி எல்லாம் கொடுத்தாரு, லோட் பண்ணாங்க, சிமெண்ட் எல்லாம் रूट रूट चला गया। तो फिर यहाँ पर ही क्यों हो रहा है बार बार? टनल एवढं मोर देन 30 फीट सर. वो ठीक है, लेकिन बार बार यहीं पर क्यों हो रहा है? पानी है ना नीचे. டேஞ்சர் இடம் இது. இன்னும் டேஞ்சர் அது ரூட் அப்படிதான். ரூட் கம்ப்ளீட்டா போற இடத்துல எல்லாம் விடும். அது பிஜிஎம்கார் தான் பண்ணலாம். இதெல்லாம் வழி நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. इस घर में कोई रहता है क्या? पहले बार हुआ था ना साहब, बंद कर चुके हैं। वो सील कर दिया ना? पहले बार हुआ ना, तब बंद कर चुके हैं हम लोग। और ये वाले घर में அந்த தைரியம் அவரே டனல் போட்டோம் சரி, இங்க மட்டும் ஏன் கீழே உதிர்க்கிறாரு? அது இயற்கை. அது நம்ம அதான் லாஸ்ட் அதுதான் पूरा बड़ा पेंट से, और ये एरिया को ना सिक्योर पूरा कम से कम ये यहाँ पर पूरा बंद करना पड़ेगा। इसका जो मेन कारण है वो पहले पता करना, व्हाट इज द रूट कॉज ऑफ दिस प्रॉब्लम, व्हाई इट इज हैपनिंग अगेन एंड अगेन. टनल इज गोइंग फ्रॉम देयर. டனல் இல்லப்பா, இது சூரகம். நீங்க தான் சொல்லுங்க அந்த டனல் ने அப்படியே. ठीक है, आप कितना फोटो बना? नहीं ज्यादा नहीं, थोड़ा नहीं ಜಾಸ್ತಿ ಆಯ್ತಿದೆ ಬಾಳ. நேத்தனா ஒரு 5 அடியில தான் ஆழம் இருந்துச்சு. ஓ, இது ரொம்ப டேஞ்சர் போல இருக்கு. இந்த இடம் கூட நம்ம நிக்கிறது கூட சரியில்லை இடம். நேற்று மதியானம் பாலைதான் இறங்கிட்டுச்சு. இல்ல, நேத்து நான் வந்து நியூஸ் பண்ணும்போது அந்த வேருக்குது பேல் வேறு அவ்வளோ இருந்துச்சு. அப்புறமா கீழ் வேருக்கு தள்ளின்னு போச்சு அப்படியே. ரவுண்டா கிணறு மாதிரி இறங்கிட்டு நேற்று இவ்வளோ இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் இறங்கும் போது இவ்வளோ இறங்கிச்சா? இல்ல இல்ல, எல்லாம் அந்த முனிசிபாலிட்டிக்காரங்க அவங்க இவங்க வந்து எல்லாம் போட்டு பண்ணோம். நேற்று மேலே இருந்துச்சு பார்த்து, இங்கே நிற்கிறதுக்கே காபரா ஆகுது. இது இது வழக்கம் சர்ன்னு இறங்கிடும். இப்போ இதுதான் இறங்கும் சொல்றது. அன்னைக்கு ரோடு ஃபுல் பிளாக். ஏய் உள்ளதுல ஊதிச்சு நிச்சுக்கோ, மான ஃபோன் கூட எடுக்க முடியாது. அங்கங்க ஒரு டைட் வச்சுக்கிறாங்க. ஜம்மன்கார இது மைன்ஸ்கார நாட்டில் பார்த்தா தான் தெரியும். இது டேங்க் பிளாக்ல இருக்கிறாங்க வந்து
நீங்க யூடியூப்ல வீடியோ கால் வைக்காத எடுத்துறாரு வீடியோ எங்க சொன்னாலும் கழுதா வரும். இல்ல சிமெண்ட் போடுறோம். இல்ல யாருன்னா கூப்பிட்டா கேளு. நீ உன்னை கேட்ட வெளியே போயிட்டு ஃபோன் பண்ணியா இல்லையா? வா புரிப்பா. இது மாட்டிருல. போதும். ஒரே டைம் கரெக்டாக வச்சு போட்டு சிவா. ஒரே டைம் கரெக்டாக வச்சு போடு. புஷை கட் பண்ணுறீங்கன்னா ஜனா ஒரு மேலே இருக்குல்லம்மா மேலே தான் இருக்கணும். அது இல்லை கேப் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாரு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கட்டிட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லை இல்லை விடு விடு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இல்லை அங்கே தான் கட்டணும். பிடி பிடி இப்படி இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னே இதே மாதிரி வந்து இந்த சுரங்கம் வந்து திடீர்னு கொட்டிச்சுங்க. அப்போ வந்து எல்லாம் பிஜிஎம்எல் அப்புறம் வந்து சிஎம்சி எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணி அதை மூடணும். திருப்பி அதே மாதிரி கொட்டிச்சு. இன்னொன்று துரதிர்ஷ்டம் என்னன்னா சிஎம்சியில் நாங்கள் கவுன்சிலராக இல்லை, அவ்வளோ வேலை செய்ய முடியல. அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு சிஎஸ்ஓ கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொன்னார். அதனால் வந்துட்டு சொந்த காசில் மெஸ்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சேஃப்டி பண்ணுங்க. ஏன்னா வந்து இது மூட என்ன அதுதான் வெயிட்டுக்கு இறங்கினே இருக்குது. அதனால் வந்து மெஸ்ஸு போட்டு நாய்ங்க இந்த பசங்க யாரும் போகாத மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு சேஃப்டி பண்ணுக்கிறோம். இன்னொன்று இந்த பக்கம் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா வீடுங்களும் பயந்துனுக்கு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. பாருங்கள், எல்லாம் இந்த வீடு காலி, இந்த வீடு காலி, இந்த வீடு காலி. நம்மளோட மைன்ஸ் தொழிலாளியோட லைஃப் இவ்வளோ தான். எந்த ஒரு எமர்ஜென்சி எந்த ஒரு டேஞ்சர் ஆனாலும் யாரும் வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு யாருமே வர்றதில்ல. எக்ஸாம்பிள் ஒரு வீடு அங்கே ஃபயர் ஆச்சு, இன்னும் வந்து ஏதோ ஒரு 10 பைசா கொடுக்கல கவர்மெண்ட் சார்பாக. அதனால் வந்து நாங்களே சேஃப்டி பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து எதுவும் வராது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நாங்களே சேஃப்டி பண்ணி எங்கள் வாழ்க்கையை நாங்களே காப்பாற்றிக்கலான்ட்டு நாங்கள் பண்ணுக்கிறோம். நேற்று ஒரு 5 அடி என்ன இருந்தது, இப்போ 20 அடி போயிடுச்சு சார். போக போயினே, இன்னும் மழை வந்துச்சுன்னா போயினே இருக்கும் சார். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் போயினே இருக்கும். போன டைம் ஒரு 15 லோடு கல் கொட்டணும். அந்த 15 லோடு கல்ல உள்ளே போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக காங்கிரீட் இருக்குது. ஏன்னா சப்போஸ் மறுபடியும் இப்படி போட வேண்டியது வரும். அது ஏன்னா இப்படி தான் போயிருக்கு. இல்லை ட்ரை பண்ணோம் நாங்கள் நோண்டுறதுக்கு. இந்த காங்கிரீட் இருக்கிறதுனால அது ஒரு அடி ஏன்னு கேள இவ்வளோதான் போயிருக்கு. இல்லை பைப் இருக்குது, போடலாம் வேணா கூட. இல்லையா அத்தை தூக்கி அப்படியே இப்படி கிராஸ் போட்டுருணும். கிராஸ் இப்படி போட்டு இப்படி கிராஸ் ஆகணும். கூட இந்த வீட்டில் லாரி கூட கட்டி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதட நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா.